சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த கூற்றை கூறினது யாருன்னா சச்சிதானந்தன். சாகும்போது கூட தமிழ் நூல் படிச்சுட்டு இருக்கும்போதே சாகணும். அவரோட சாம்பல் எரிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற சாம்பல் கூட தமிழ் மனம் வீச வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் சச்சிதானந்தன். கேட்க வாய்ப்பு இருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உளவியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதிய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். திருக்குறள் மெய்ப்பொருளுரையை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழுக்கு கருவூலமாய் விளங்குவது எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இப்படி வெரைட்டியாக குரூப் 4ல கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர், பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் தெரிவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் மொழியே, தமிழே. இதை யார் சொல்லியிருக்காருன்னா பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் சொல்லியிருக்காரு. மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் எனும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோவா தமிழ் போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான்.
செய்தி 6ஆம் உலக தமிழ்நாட்டு மாநாட்டு மலர். இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலையடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலையடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு எனும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படித்தவர் தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். முதல் தமிழ் கணினி. தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ரொடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை எனும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகிய நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். முன்தோன்றிய மூத்த குடி. திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை 53-55 இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. சிறுமலைங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையை குறிக்குது. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் போது இருமையும் ஏற்பன. இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நன்னூலில் இடம்பெற்றிருக்கு. 260வது. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கன்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். ஹிப்பாலஸ் பருவக்காற்று. கிபி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தோர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. யவனர்கள்னா கிரேக்கர்கள். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் ஆக்சிஜன் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்.
குளோரோஃப்ளோரோகார்பன் CFC இன் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஓசோன் ஃபார்முலா O3. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தனிநாயகம் அடிகள் ஒன்றே உலகம் அப்படிங்கிற நூலில் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர இயந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் புரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வெர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே பொது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. விருச்சி. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 to 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல் 4 பூதங்கள், கடைசியாக லஹர் அலை. இன்னும் வரவிருப்பவை மேக், சாகர், வாயு. கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. அடுத்து வந்த பைட்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும். வங்கக் கடலில் வீசும் புயலும், அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பாட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார்.
புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்நூலாசிரியர் ப. சிங்காரம். ப. சிங்காரம் அவர்களின் காலம் 1920 to 1997. இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ப. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியைச் சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். பலவின் பயங்கர கொல்லி. நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை பற்றி இந்த அடிகள் அகநானூரில் இடம்பெற்றிருக்கு.